76வது ஆண்டு விழாவை கொண்டாடும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களின் உரிமை குரலாய் உதித்த இயக்கம். எங்கள் இரத்தத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்று உணர்வு பூர்வமாய் முழங்கும் உடன்பிறப்புகளை கொண்ட எழுச்சிமிகு இயக்கம். 1949 செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் தோன்றிய திமுக எனும் மூன்றெழுத்து இயக்கம் தமிழர்களின் மூச்சுக்காற்றாய் மாறியது. 1951 முதல் அரசியல் சட்ட திருத்தம் ஏற்பட காரணமாய் இடஒதுக்கீடுக்காக முன்னெடுத்த போராட்டம் குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம். 1965 ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்று தமிழர்களின் நலன் காக்க தொடர்ந்து இயங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த 18 ஆண்டுகளிலேயே ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள், சட்டங்கள், திட்டங்கள், அரசாணைகள் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக முந்தச் செய்திருக்கிறது. பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி என்று தந்தை பெரியாரின் கொள்கைகளுக்கு சட்ட வடிவம் அளித்திருக்கிறது. தமிழ்நாடு பெயர் சூட்டல், சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம், இருமொழிக் கொள்கை தீர்மானம், கைரிக்ஷா ஒழிப்பு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டம், 69% இடஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்இட ஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்துரிமை, உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், உழவர் சந்தைகள், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அன்புக்கரங்கள் திட்டம் என்று திமுகவின் பொற்கால ஆட்சிகள்தான் தமிழ்நாட்டை ஒவ்வொரு அங்குலமும் உயர்த்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தேசிய அரசியலின் திசைகளையும் தீர்மானித்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நிறைவேற்ற துணை நின்றது. மாநில முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடியேற்றும் உரிமை பெற்றுத் தந்தது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் ஆளுநர்களின் ஆணவத்தை அடக்க சட்ட போராட்டம் நடத்தியது என்று அதன் சாதனைகள் ஏராளம். திமுக வெறுமனே தேர்தல் அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, கருத்தியலில் காலூன்றி நிற்கும் சமூக இயக்கமும் கூட. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்காக மாத்திரம் நடைபெறுகின்ற இயக்கம் அல்ல, சமுதாய முன்னேற்றத்திற்காக நடைபெறுகின்ற இயக்கம். கலையையும் இலக்கியத்தையும் வளர்த்து ஏராளமான படைப்பாளிகளை உருவாக்கியதும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றி கழகத்துக்கு தொடர் வெற்றிகளை தேடித் தந்தது. மாநில உரிமைகளையும் மொழி உரிமையையும் காத்து மதவாதத்துக்கு எதிரான ஜனநாயக சக்திகளை ஓரணியில் திரட்டி இந்திய அரசியலுக்கே முன்னுதாரணமாக திகழும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக்க கழகம் தொடங்கிய நன்னாளில் உறுதியேற்போம். தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்போம்.